உங்கள் மகன் பிறந்த ஞாபகத்தை எண்ணித்து எந்த திசையில் சென்றால் அவரை கேட்ட மனவர் கிடைப்பார். எந்த நன்னாளில் மணிமூடி சுட்டு அழகு பார்க்கலாம். அப்படி என்ற திருநாளை கணித்து குறிக்க வேண்டும். ஞாபகத்தை சாதனை மக்கள் பாவன மக்கள் அனுப்பி குறிக்க வேண்டும். உங்கள் இடத்திலே ஞாபகத்தை உள்ளபடி குறிக்க வேண்டும். அப்படியே செய்வது விபரீதமாக இருக்கின்றது. இந்த முடிவை எப்படி அரசியல் முடிப்பது? ஆனால் இருந்தாலும் உழைத்துத்தானே ஆக வேண்டும். இதுதானே நீ அரசு நான் உழைத்துக் கொண்டு உழைக்கிறேன். நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். மனதை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஞாபகத்தை உள்ளதை உள்ளபடி உழைக்க வேண்டும் என்பது கட்டளை. அந்த கட்டளைகளை மீற முடியாது அல்லவா? இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை காலை 8:30 மணியளவில் பிறக்கவில்லை. அக்கரமும் பொறுப்பதில்லை. உயிரிட்ட இழக்கும் உனக்கதை என்ன சொல்வேன்? கோட்டையில் இரும்பு அந்த இரும்பு கோட்டையை சுற்றி அக்னியை சோழ வீசிக் கொண்டிருக்க வேண்டும்.
சொல்ல வார்த்தை புரிகிறது. என்று கோட்டையை சுற்றி இருமார் கோட்டை கட்ட வேண்டும். அந்த இரும்பு கோட்டையை சுற்றி அந்த இரவு முழுவதும் என்னுடைய மகனை என்னுடைய மடி மீது பொறிக்க வைத்திருந்தார். வெடிந்தால் என்னுடைய மகனுக்கு ஏங்கி நான் பாடுகிறேன். உள்தலையின் இது இதுவா ஏற்படைத்த ஆண்டவனே, ஏது மரியாத பாவி. ஏங்கி நான் பாடுகிறேன், ஏங்கி நான் பாடுகிறேன். உள்தலையின் இது இதுவா மரியாத பாவி. ஏனி நான் பாடுகிறேன், ஏனி நான் பாடுகிறேன். தடையில் விதி இதுவா
நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று நல்ல வாழ்வு நிலைக்கும் என்று இந்த பாதை நான் யாருக்கு என்ன பார்த்து செய்தேன் இந்த மதிவதற்கு கோட்டையை சுற்றி இருபால் கோட்டை கட்டப்பட்டமா அந்த இரும்பு கோட்டையை சுற்றி சரி அந்த இரும்பு கோட்டையை சுற்றி அக்னி சோலை கட்ட வேண்டுமா அப்படி செய்திருக்க நேரத்தில் அந்த இரும்பு கோட்டைக்கு அந்த இரவு அந்த இரவு வெடித்து விட்டால்